செந்தில் பாலாஜி தண்ணி பாட்டில் கடந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. திமுக ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணலன்றாங்க. அரசாங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பேர் அரசாங்க ஆம்புலன்ஸ் நிக்குதுன்னு சொல்லல. இவ்வளவு கூட்டம் கூடும்போது அரசாங்க ஆம்புலன்ஸ் நிக்கணுமா இல்லையா? ஒரு கட்சி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிச்சுன்னு சொல்றாரு. ஒரு 41 உயிர்களை பலியான இடத்துல எவ்வளவு சர்வ சாதாரணமா உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுத்து தனது நியாயத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதே வருத்தமான ஒன்று. உண்மையிலேயே உண்மை வெளிவர வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு உண்மை கண்டறியும் குழு பாஜக சார்பில் அமைச்சிருக்கீங்க. மணிப்பூர் கலவரத்துக்கு இந்த மாதிரி குழு அமைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு திமுக அமைச்சர் கூறியிருக்காங்க. இல்லை, திமுக அமைச்சர் முதல் தமிழ்நாட்டை பார்க்கட்டுங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு நிற்கிறது. எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை பாருன்னு சொன்னால் உடனே மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நம்ம மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக இன்னொரு மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அவங்க தப்பு பண்ணால் இவங்க மட்டுமே தப்பு பண்ணிட்டு இருக்கணும், மக்களுக்கு துரோகம் செஞ்சு இவங்க மட்டுமே துரோகம் செஞ்சுட்டு இருக்கணும். உண்மை கண்டறியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்க மடியில் கனம் இல்லைன்னா யார் வேணாலும் கேட்டுட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே. செந்தில் பாலாஜி இந்த தண்ணி பாட்டில் கடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. திமுக ஆம்புலன்ஸை ரெடி பண்ணலன்றாங்க. அரசாங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கணுமா இல்லையா? இவ்வளோ பேர் அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னு சொல்லல. இப்போ இவ்வளோ கூட்டம் கூடும்போது அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்கணுமா இல்லையா? ஒரு கட்சி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு. எவ்வளவு ஒரு 41 உயிர்களை பலியான இடத்துல எவ்வளோ சர்வ சாதாரணமாக உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுத்து தனது நியாயத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதே வருத்தமான ஒன்று. உண்மையிலேயே உண்மை வெளிவர வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது. நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்.